பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிடன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் பணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. உங்க ஆசீர்வாதம் தான் சிறப்பாக போயிட்டு இருக்கு ஐயா. என்னன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா சனி வக்ரம், அதில் நம்ம கும்ப ராசியை பேசியிருந்தோம். இது தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசி. இந்த மீன ராசி நேயர்களும் பாத்தீங்கன்னா சும்மாலாம் இல்லை. நான் அவங்களுக்காச்சும் என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா 30 வருஷம் கழிச்சு வருது, என்ன பண்றது என்னன்னு ஒண்ணும் தெரியாம இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது இந்த மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்மச்சனியா வர இருக்காங்க. ஜென்மச்சனின்னு சொல்லும் போது நேயர்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா அவர் சொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாத மாதிரி நிலை. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட 133 நாட்கள் இல்லைங்களா வக்ரமா மாறுறாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த சனியோட தாக்கம் குறையுமா, இல்ல இது இந்த குறைஞ்சனால என்ன மாதிரி நல்ல விஷயம் நடக்குமா, இல்ல உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இது மாற்றங்கள் வருமா இல்ல மீண்டும் அவங்க கஷ்டப்படுவாங்களா, இதுதான் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மீன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டாவே ரொம்ப கௌரவமானவங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை மற்றவங்களுக்கு காட்டிக்காமல் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இந்த ஜென்ம சனியால அந்த கஷ்டத்தை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, அது போக செய்யக்கூடிய தொழில பிரச்சனை, அவங்க வேலையில பிரச்சனை, வெளிநாடு போனாலும் பிரச்சனை, அவங்க ஏதாவது முடிவு எடுத்தாலும் அது தவறாவே போயிடுது. நாம் என்ன பாவண்டா பண்ணோம், நம்ம நல்லா தான் உழைக்கிறோம், நல்லா கஷ்டப்படுறோம், நம்மனால ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு நம்ம சுத்திட்டு வந்தாலும் வீட்டுக்கு ஒரு நிம்மதி வேணும் இல்லையா, வீட்லேயும் சங்கடம், அங்கே வேலைக்கு போனால் வேலையிலையும் திருப்தி இல்லை. இப்படி அவங்க அந்த ஜென்ம சனியால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 70% பேர் கஷ்டப்படுறாங்க, 30% பேர் நல்லா இருக்கிறாங்க. அது அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா, இது ஏதாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இது நம்ம தப்பிக்க மாட்டோமா அப்படிங்கிற வேதனை. அவங்க பட்ட வேதனைக்கு ஒரு அருமையான டைம் வந்திருக்குது. அதுதான் சனி வக்ரம். இந்த சனி 133 நாட்கள் வக்ர கதியில் இருக்கிறாங்க. இந்த 133 நாட்களுமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான அழகான, அவங்க எதிர்பார்க்காதது எல்லாமே அந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப நடக்கும். இது நான் மனசார சொல்றேன். அந்த மீனராசிக்காரங்கள் ரொம்பவுமே கௌரவமானவங்க. எப்பவுமே தான் கீழே விழுந்தா கூட விழுந்துட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எங்க போனாலும் பந்தாவா நல்லா நீட்டா போயிட்டு நீட்டா வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கு இப்போ இந்த பீரியடு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒரு அட்டகாசமான டைம். சிறப்புங்க. இந்த பீரியட்ல அவங்க ஒருத்தருக்கு நல்ல நேரங்கிறது ஒரு 10 நாள் வந்தா கூட போதும். அந்த 10 நாள்ல அவங்க தலையறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அப்படியே தலைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆரம்பம் தான் நல்லா இருக்கணும், அந்த ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் நல்லா இருக்கணும். அது மாதிரி இப்போ இவங்களுக்கு 133 நாட்கள் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய காலம். இந்த பீரியடு பயன்படுத்தி அவங்க மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே எடுத்து ஓரமா வச்சுட்டு பாசிட்டிவ், நம்ம ஜெயிக்க போறோம், நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம எதையுமே செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இதை ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. இந்த 7 சனி கண்டிப்பாக அவங்களை பாதிக்காது. இந்த 133 நாட்களும் இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு 10 நாள் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா டாப் லெவல்ல போயிடுவாங்க. அப்போ இவங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம், எந்த வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் போகலாம், எந்த இன்டர்வியூவா நம்ம அட்டன் பண்ணி ஒண்ணுமே ரிசல்ட் வரலன்னு காத்திருந்தா கூட நல்ல ரிசல்ட்டா வரும்.
அப்போ அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. ஜென்மச்சனின்னு சொல்லும்போது மனது ரீதியா இருக்கிற கொடுக்கக்கூடிய கஷ்டம்தான். சனி பகவான் மனது ரீதியா ஒரு சஞ்சலத்தை கொடுத்துருவாரு. ஆனால் பணத்தால ஒரு அடி வாங்கினா வாங்கியாச்சு 2 வருஷம், இவன் மனசு ரீதியா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், அதே மாதிரி கடன், இந்த 3லையும் தான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் சுத்திட்டு இருக்காங்க. ஐயா கடன் ஏறி போச்சு, எனக்கு இந்த கடன் அடைக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த கடன் வாங்கி அது வட்டி மேல வட்டியாகி ஸோ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழிலும் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழில் ஒன்றும் இல்லை. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க, ஒரு 2 மாசம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாசம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலையிலையும் அதே தான், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு பதவி உயர்வு இல்லை, ஸோ இப்படியே தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தி இருக்குமா? இவங்களுக்கு மெயினாக இந்த பீரியடில் இதற்கு முன்னாண்ட நினச்சி சலிச்சு விட்டது என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் வேலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன், இந்த டயத்தில் எனக்கு ப்ரமோஷன் வர வேண்டியது எனக்கு வரல, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போயிடுச்சு, அப்போ எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படி எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்காமல் திடீர்னு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். இது உறுதியாக நடக்கும். அது போக இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது போக இப்போ வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கு முன்னாண்ட வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலுமே சங்கடம், சலிப்பு, குழப்பம், அந்த வேலையிலும் கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வேலை தான் அவங்க ஃபியூச்சரை நிர்ணயம் பண்ணும். அப்போ நல்ல சம்பளமாக இருக்கும், இல்லை நல்ல வேலையாக இருக்கும், அதில் நல்ல முன்னேற்றம் நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். இது அட்டகாசமான டைம் மீனராசிக்காரங்களுக்கு. இதே அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க. சிறப்புங்க. ரொம்ப நல்லபடியாக வருவதற்கு இந்த டைம் அவங்களுக்கு கை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இல்லைங்க அந்த வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தோம், அது இன்னும் கொஞ்சம் பிஆர் இஷ்யூலாம் இருக்கு, அது ஒரு 2வது போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ஹோல்ட்லேயே கிடக்கிறதுனால சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் மறுபடியும் அந்த வேலைக்கு நான் அப்ளிகேஷன் பண்ணலாமா, இந்த இடத்துல போகிறக்கான வாய்ப்புகள் உண்டா? வெளிநாடு போக வேண்டிய டைம் தான் இது. 7 சனியில் போனாங்கன்னா சும்மா 7 சனியில் போய் அங்கே வேலைன்னு போய் அவங்க நினச்சது ஒரு வேலை, கிடைச்சது ஒரு வேலை, நல்ல வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த பீரியடில் போனாங்க அப்படின்னா, இந்த பீரியட் இதுக்கு முன்னாடியே போயிருந்தாலும் சரி வெளிநாடு, இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ இல்லை கனடாவோ இல்லை ஜப்பானோ இல்லை ஜெர்மனோ சுவிட்சர்லாந்தோ யுஎஸ்ஏவோ எந்த கண்ட்ரிக்கு போயிருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருந்தாலுமே இந்த பீரியட்ல அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க அதே நாட்டில் அவங்க பிஆர் வாங்கணும்னு நினைச்சாலும் கடந்த காலத்தில் ட்ரை பண்ணி அது கிடைக்காம போயிருந்தாலும் அதை விட்டிருந்தாலும் அதை மறுபடியும் முயற்சி பண்ணினாங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க அங்கே பிஆர் வாங்கிடுவாங்க. இல்லைன்னா அங்கே ஏதாவது சொத்து வாங்கணும், அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, நடக்கல, இந்த பீரியட்ல முயற்சி பண்ண சொல்லுங்க. என்கிட்ட சொத்து வாங்கிட்ட அப்படிங்கிறதா சொல்லுவாங்களோ இல்லையோ, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கிளைண்ட்ஸ் நமக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்துருக்குறாங்க, இன்னைக்கு யூஎஸ்ஏலேருந்து பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு நான் இதுதான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு, நான் வீடெல்லாம் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது, இது வாங்க போகிறோம் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னது நடந்துட்டு இருக்குது, இப்பவும் சொல்கிறேன், அவங்களை முயற்சி பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஐயா இவங்களுக்கு அதே மாதிரி தான் ஐயா, அதாவது திருமண தடையானது, அதே மாதிரி மறுமணமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஐயா. இப்போ இவங்களுக்கு குரு பலன் இப்போ இல்லை மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்க்குது, குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குது, இப்படித்தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வரக்கூடிய மே மாசத்துக்கு மேல இவங்களுக்கு குருபலனுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த சமயத்துல இவங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாண்ட இப்போ ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்குறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா, மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ யாரோ ஒருத்தருக்கு குருபலன் இருந்தா பரவாயில்ல. அப்போ இந்த பீரியட்ல மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு இந்த சனி பகவான் வக்ரமானது ஒரு மிகப்பெரிய நல்லது. அப்ப இந்த பீரியட்ல பொண்ணு பார்க்க சொல்லுங்க, இல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தருக்கு குருபலன் இருந்தாலும் திருமணத்தை இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் நடத்தி வச்சிருவார். இது மிகப்பெரிய சந்தோஷத்தை
அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கோ இல்லை அந்த பையனை பெற்றவங்களுக்கோ மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். பல நாள் தடைப்பட்ட திருமணம் இந்த பீரியடில் நடக்கும். இது அவங்க அம்மா அப்பாக்கோ இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கோ மிகச்சிறந்த ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. சுய தொழில் பண்ணணும்னா நீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு ஒரு சின்னதா ஒரு சுய தொழில் பண்ணலாம், அதுல கொஞ்சமா வரக்கூடிய லாபம் வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல நம்ம நேரம் தான் சரியில்லை, வரக்கூடிய பார்ட்னர் மூலியமாவது போட்டு பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தரப்புல இருக்கிற வித்தியாசத்தை நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து மீனராசிக்காரங்க தொழில் செய்யலாம், ஆனால் பார்ட்னர் போட்டு செய்வது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல வேண்டாம். அவங்களே ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, 10 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவங்களே போட்டு பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இப்போ ஒரு பார்ட்னர் கூட சேரும்போது மனக்கசப்பு, மனசங்கடம், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால இந்த பீரியட்ல பார்ட்னர்ஷிப்புங்கிறது வேண்டாம். அதே மீறி செஞ்சே ஆகணும் அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்க சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இடம் இருந்தால் ஜாதகத்துல செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரக அந்த தசைகள் அந்த புத்திகள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் செய்ய சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு கேட்டிருந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாங்கய்யா. கண்டிப்பா நன்றிங்க.